கரூர் முழுக்க போய் பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்டுட்டு அந்த கருத்து முடிவில் பேசுறீங்களா? எல்லா பொதுமக்களும் வந்து விஜய் மேலே தவறே இல்லைன்னு சொல்கிறாங்களா? நாட்டுக்கே தெரியுங்க, உலகத்துக்கே தெரியுங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் வந்து அவங்க ஒரு பெருந்தன்மையில் கடந்து போகலாம். ஆனால் முழுக்க முழுக்க காரணம் விஜய். நான் எளிமையாக சொல்லிடுறேனே, 8:45 நாமக்கல் பரப்புரை. 8:45 போனோம்னா காலைல கிளம்பி எப்படி போக முடியும்? ஏன்னா அவர் வீடு இருக்கு நீலாங்கரை. நீலாங்கரிலேருந்து விமான நிலையம் ஏறக்குறைய 40 நிமிஷம். அங்கேருந்து திருச்சி விமான நிலையம் 1 மணி நேரம். அங்கேருந்து நாமக்கல் 2 மணி நேரம். இதுல 4 மணி நேரம் போயிடுது. அப்ப எப்படி காலைல கிளம்பி போக முடியும்? பதிவு தப்பா போட்டு ஒரு நிமிஷம் இல்ல பதிவு தப்பா போட்டிருக்காங்க. யார் அந்த ட்வீட் போட்டாங்களோ புசி ஆனந்த் வந்து புசி தவறா செய்தியாளர் நடத்தி இருக்காரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம அதை ஏற்கிறோம். நீங்க 8:45 சொல்லிட்டு காலையில இருந்து கூட்டத்தை திரட்டுறீங்க, கூட்டுறீங்க. காலையிலே வந்து அந்த பாட்டை போட்டு வரப்போற விஜய் அப்படின்னு அறிவிக்கிறீங்க. 12 மணிக்கு அப்படின்னு அறிவிச்சிட்டு அந்த சமயத்துலேருந்து தொடர்ச்சியாக பாட்டு போட்டு எல்லாரையும் அழைக்கிறீங்க. ஆனால் வந்து நீங்கள் அனுமதி வாங்கினது 3 மணிக்கு காமிக்கிறீங்க. திரும்ப அவர் எத்தனை மணிக்கு வர்றாருன்னு பார்த்தா 7 மணிக்கு வர்றாரு, 7 மணிக்கு மேலே வர்றாரு. அப்போ இந்த திட்டமிட்ட காலதாமதம், இந்த காலதாமதம் தான் இந்த 41 உயிரை பறிச்சிருச்சு. இது மட்டும் இல்லாமல் நாமக்கல்லில் பரப்புரை பண்ணவர் நாமக்கல்லேருந்து கரூருக்கு 34 கிலோமீட்டர், ஏறக்குறைய 53 நிமிஷத்தில் வந்துடலாம். ஆனால் அவர் வந்தது வந்து கேட்டிங்கன்னா 5 மணி நேரத்துக்கு மேலே வந்தார். ஒரு தேர் போல் அசைந்து ஆடி இந்த வாகனம் வந்துச்சு. ஏன்னா வேகமாக வந்துட்டா அவர் வந்துடுவார். அங்கே நாமக்கல் இருந்த கூட்டம் வராது. நாமக்கல் என்ன கூட்டம் இருந்துச்சோ அதே கூட்டத்தை அப்படியே திரட்டி கொண்டு ஒரு 6000 பேர் 7000 பேரோட வர்றாரு. அப்போ வர்றப்போ தான் அதிகப்படியான மிதமிஞ்சி அளவில் கூட்டம் கூடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சமயத்தில் காவல்துறை வந்து 50 மீட்டருக்கு முடிய நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. காவல்துறை எங்கே கோட்டை விட்டுச்சு, உளவுத்துறை எங்கே கோட்டை விட்டுச்சு அப்படின்னா 10,000 பேர் தான் வருவாங்கன்னு எழுதி கொடுத்தாங்கல்ல மனுவில், அப்போவே கேட்டுருக்கணும். அப்போ அங்கே கோட்டை விட்டாங்க. அங்கே கோட்டை விட்டவங்க சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக 50 மீட்டருக்கு முடிய எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே 50 மீட்டருக்கு முன்னாடி விஜய் எடுத்திருந்தாருன்னா அங்கே பரப்புரை மேற்கொண்டிருந்தா இந்த அளவுக்கு இழப்புகள் நேர்ந்திருக்காது.